அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், ஒரு ஆப்பிள் யூஸ் சாப்பிடுவோம். 4 ஆப்பிள் எடுத்துருக்கோம். சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி எடுத்துருக்கோம். சர்க்கரை வந்து 100 கிராம், ஐஸ் வந்து ஒரு கட்டி எடுத்துருக்கோம். ஐஸ் ஒரு கட்டினா பாருங்கள், ஒரு பெரிய இட்லி சைஸில் ஐஸ் கட்டி எடுத்துருக்கோம். ஒரு 1/2 லிட்டர் பால். ஓகேங்களா? ஃபியூரான ஒரு ஜூஸ் தான் போட போகிறோம் இப்போது. ஓகேங்களா? அந்த ஆப்பிள் வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு ஜூஸ் போட்டுடலாம். ஓகேங்களா? வெயில் வந்து ஓவராக இருக்குல்லையா, டெய்லி ஜூஸ் குடிக்கலாம் உடம்பு ஒத்துக்கிறது இல்லை. ஜூஸ் ஏதாவது கோல்டாக போட்டு கொஞ்சம் குடிச்சிடலாம். ஓகேங்களா? அது வெயில் அப்போட்டு வெயில் இருக்குது, உடம்பே சூடாகிடுது. அதனால் அடிக்கடி ஜூஸ் ஏதாவது போட்டு குடிச்சு உடம்பை காப்பாற்றிக்கணும். ஜூஸை போட்டுருவோம் இப்போது. ஓகேங்களா? கட் பண்ணிடலாம். ஆப்பிள்லாம் க்ளீனாக கட் பண்ணிடலாம். இப்போது இந்த ஆப்பிள் கட் பண்ணால் இந்த உள்ளது, இது சென்டரில் உள்ளது, பின்னாடி உள்ளதெல்லாம் க்ளீனாக நம்ம எடுத்துடணும் எப்போவுமே. பாருங்கள், இந்த பகுதி, மேலே உள்ள பகுதி, இந்த பின்னாடி வந்து கொஞ்சம் பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அது எப்படி எடுக்குது? ஆப்பிள் நீங்கள் எப்போ கட்டினாலும் நல்லா கட் பண்ணிங்கன்னா, கட் பண்ணுறதும் இந்த சைடில் ஒரு தெரியுதுங்களா, இந்த பகுதியில் இது எடுத்துடணும். அதே போல் இந்த மேலே உள்ள பகுதியை எடுத்துடணும். இது கட் பண்ணிட்டு சென்ட்ரல் உள்ளதை எடுத்து அந்த விதைகள் இருக்கும், அது இந்த உள்ள சுத்தமாக எடுத்துடணும். அப்போ தான் ஜூஸ் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஓகேங்களா? சுத்தமாக எடுத்தாச்சு. அதே போல் சுத்தமாக எடுத்துட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது பின்னாடி உள்ள பகுதி, இது நம்ம கரெக்டாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த மேலே உள்ள பகுதி கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்டால் சுத்தமாக க்ளீன் ஆகிடப்போ. அதே போல் நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். இது சென்ட்ரலில் விதைகள் இருக்கும், எப்போ அதை எடுத்துட்டிங்கன்னா ஜூஸ் வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும். நம்ம எப்போ ஆப்பிள் ஜூஸ் போட அவ்வளோதாங்க. ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோலை கட் பண்ணிட்டு போடுவோம், இல்லை அந்த தோலை செதுக்காமல் போட்டோம்னா வடிகட்டிடணும். இப்போ வந்து தோலை அப்படியே போடுறேன், வடிகட்டிக்கு போகிறோம். இல்லை நீங்கள் வடிகட்ட வேணாம் அப்படின்னா இந்த மேலே தோலை எடுத்துக்கிட்டிங்கன்னா வடிகட்டாமலே போடலாம். ஓகேங்களா? இது போல் சுத்தமாக எடுத்துகிட்டு இப்போ நம்ம தேவையான பீஸை கட் பண்ணிடலாம். சைஸ் என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் சைஸை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுடலாம். அதே போல் எல்லாத்தையும் ஆப்பிள் க்ளீனாக கட் பண்ணிட்டோம். இஞ்சி ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த இஞ்சி போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை, தேவையான சர்க்கரை போட்டுடலாம். இப்போது இது தண்ணி மட்டும் ஒரே ஒரு கிளாஸ், அதிகமாக தண்ணி சேர்க்கறதில்ல, ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு க்ளீனாக அரைச்சிட்டு ஃபஸ்ட்டில் வடிகட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்க்கலாம். ஓகேங்களா? பால் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், பால் சேர்த்துக்கலாம் மறுபடியும். ஆப்பிள் ஜூஸு திக்காக போட்டிருக்கோம். இப்போ அதை வடிகட்டிடலாம். வடிகட்டு பால் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? வடிகட்டியாச்சு. நம்ம தோலை கட் பண்ணி போடும்போது இந்த இது திப்பிலாம் வராது, அப்படியே க்ளீனாகவே இருக்கும். இல்லை இப்போது கட்டியாக போட்டிருக்கோம். ஆப்பிள் ஜூஸ் பாருங்கள், கட்டியாக பியூராக போட்டிருக்கோம். இப்போ நம்ம இது பால் சேர்க்க போகிறோம். பால் சேர்த்துடலாம். ஓகேங்களா? நீங்கள் இதில் மிக்சிலே வந்து பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். நாங்கள் வந்து தனியாக வடிகட்டிட்டு இதை கலக்கிறோம். ஐஸ் போட்டுடலாம். இப்போ ஐஸு ஒரு கட்டி எடுத்துருக்கோம். இட்லி பேஸில் சைஸ் இருக்குது, உடச்சி போடலாம். ஒரு ஐஸ் கட்டி போதுமா இருக்கும். ஐஸ் போட்டாச்சு. ஓகேங்களா? பாலை ஊற்றியாச்சு. இந்த சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ஆப்பிள் ஜூஸ். அப்படியே கலக்கலாம். கலக்கிட்டு அப்படியே குடிச்சிடலாங்க. சூப்பர் டேஸ்ட்டில் ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆப்பிள் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோம் பரவாயில்ல, இல்லைன்னா டெய்லி ஒரு கிளாஸ் ஜூஸ் குடித்தாலும் பரவாயில்ல. உடம்புக்கு நோய் சத்து அதிகம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளோதாங்க. பால்னா சுண்டாக காய்ச்சி இருக்கும், அது காய்ச்சி ஊற்றிருக்கோம். நீங்கள் அப்படியே பச்சை பால் எப்பயுமே வந்துட்டு ஜூஸ் போடும்போது பால் நல்லா காய வச்சு ஆற வச்சு போட ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. அப்படியே ஜூஸ் ஊற்றி குடிச்சிடலாம். இப்போ
ஜூஸு குடிச்சு பார்த்துடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் ஜூஸ் இருக்குது, அருமையாக இருக்குது. இதேபோல் நீங்களும் ஜூஸ் போடுங்க, குடிங்க, எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த ஆப்பிள் ஜூஸில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறப்ப பாருங்கள், ஓகேங்களா? ஆப்பிளில் வந்து என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ஆப்பிள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வைட்டமின் சி உள்ளது. அதுவும் ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான 14% அத்தியாவசிய வைட்டமின்களை உள்ளிருப்பதால் இதனை தினமும் சாப்பிடுவது நல்லது. ஆப்பிள் மெக்டின் என்றும் கரைக்கக்கூடிய நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் அவற்றை சாப்பிட உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலானது கரைத்துவிடும். ஆப்பிள் சாப்பிட்டால் ஞாபக சக்தி அதிகரிப்பதோடு மூளையில் நோய் தாக்கம் ஏற்படும் வாய்ப்பும் மிகவும் குறைவு. இதில் உள்ள பைட்டோ நியூட்ரியன்ட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைக்க உதவுகிறது. மேலும் இதில் குறைந்த அளவில் கிளைசிமிக் இன்டெக்ஸ் இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் அடிக்கடி சாப்பிடுங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலும் ஓகே தான், இல்லை டெய்லி ஒரு கிளாஸ் ஜூஸ் இது சாப்பிடும்போது நமக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும், ரொம்ப நல்லது. அதனால் அடிக்கடி ஆப்பிளாவோ இல்லை ஆப்பிள் ஜூஸாவோ டெய்லி ஒரு ஜூஸ் குடிச்சிட்டிங்கன்னா மூளை வளர்ச்சிக்கும் சரி, மூளைக்கும் சரி, மூலத்தில் நோய் எதிர்ப்பு தாக்கமும் இல்லாமல் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இந்த வைட்டமின்களும் அதிகமாக இருக்குது. அதை சாப்பிடுங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனுக்கு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஆப்பிள் ஜூஸ் நம்ம பார்த்தீங்களா, ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். குழந்தைங்கள்ந்து பெரியவங்க அத்தனை பேருமே வந்து ஜூஸை வந்து வெயில் காலத்தில் ரொம்ப அதிகமாக குடிக்கலாம். வெயில் காலத்தில் எல்லா டைம்லையுமே இந்த ஜூஸை வந்து அடிக்கடி குடிக்கலாம், பழமாக சாப்பிட்லாம். குழந்தைங்களாம் கொடுக்க ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஓகே காய்ஸ்.